சமீபத்தில் அசாம் மாநிலம் வந்து இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய சட்ட விவாதத்தை வந்து மீண்டும் உயிர்ப்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படிங்கிற விஷயம் பிஜேபி ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு இந்தியாவில் கிரிமினல் லாஸ் எல்லாருக்குமே ஒன்று தான். ஒருத்தங்க கொலை பண்ணுறாங்க இல்லை ஏதாவது திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். ஆனால் நம்மளுடைய திருமணம், விவாகரத்து, சொத்து சம்பந்தமான சட்டங்கள் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் வேறு மாதிரி இருக்குது. அது பர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து அசாம் இப்போ எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு வந்து அது வெறும் ஒரு சட்டம் கிடையாது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு, அதில் சுப்ரீம் கோர்ட்டு சம்மந்தப்பட்டிருக்கு, பெண்கள் உரிமை சம்மந்தப்பட்டிருக்கு, மதச்சார்பின்மை சம்மந்தப்பட்டிருக்கு, மத சுதந்திரம் சம்மந்தப்பட்டிருக்கு. இது எல்லா விஷயமுமே வந்து இந்த ஒரு சட்டத்தில் வந்து பின்னப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். இது இந்தியா ஃபுல்லாக அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவாவில் மட்டும் அது கிடையாது. கோவாவில் போர்ச்சுகீஸ் காலத்துலேருந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற மாநிலங்களில் வந்து வேறு வேறு சட்டங்கள் அந்த மதத்துக்கு பொறுத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. இதோடைய ஒரு ஃபுல் டீட்டெயில்டு அனாலிசிஸ் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா. நான் முன்னையே சொன்ன மாதிரி நம்மளுடைய நாட்டில், இந்தியாவில் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு பர்சனல் லா வச்சு தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஃபேமிலி சிவில் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மட்டுமே. கிரிமினல் லாஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். திருட்டு, கொலை அந்த மாதிரி விஷயங்களுக்கு, லா அண்ட் ஆர்டர் விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம். ஆனால் ஃபேமிலி லாஸ் பொறுத்த வரைக்கும் வேறு வேறு சட்டங்கள் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மேரேஜு, நம்ம விவாகரத்து, இல்லை சொத்து சம்பந்தமான விஷயங்கள், தத்தெடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டங்கள் இருக்குது. ஒரு மதத்துடைய சட்டம், ஒரு பர்சனல் லா வந்து இரண்டாவது திருமணம் முறைகேடானது, அது சட்டத்திற்கு புறம்பானது, எங்களுடைய மத சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி ஒரு மதத்துடைய சட்டம் சொல்லுது. இன்னொரு மதத்துடைய சட்டம் வந்து இல்லை, முதல் மனைவி இருக்கும்போதே, உயிரோடு இருக்கும்போதே இரண்டாவது திருமணம் அவங்கள டிவோர்ஸ் பண்ணாமே நீங்கள் பண்ணலாம், அது வந்து அவங்களுடைய உரிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் சொல்லுது. இன்னொரு ஃபேமிலி லா வந்து அவங்களுடைய பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மதத்துடைய சட்டம் சொல்லுது. அதே வேறு இன்னொரு மதம் எடுத்துக்கிட்டோன்னா வந்து பெண்களுக்கு வந்து பாதி உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொரு இதில் எடுத்துக்கிட்டோன்னா பெண்களுக்கு சம உரிமை உண்டு அவங்களுடைய சொத்தில் அப்படின்னு சொல்லி அது ஒரு விதமாக இருக்குது. இது எல்லாமே வந்து வேறு வேறு மதத்தில் பின்பற்றப்படுற அந்த ஃபேமிலி லாஸ். அது இப்போது என்னங்கிறது அந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹிந்துஸ் பொறுத்த வரைக்கும் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955, ஹிந்து சக்சஷன் ஆக்ட் 1956, முஸ்லீம்ஸ் பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பர்சனல் லா, அதாவது ஷரியத் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த லா 1937. அதே வந்து முஸ்லீம் பேஸ்டு இன்ஹெரிட்டன்ஸ் சிஸ்டம் 1937. கிறிஸ்டியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் 1872, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925. பார்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்சி மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ் ஆக்ட் 1936, இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925. இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் நிறுவப்பட்ட அந்த சட்டங்கள் தான் வந்து இன்னமும் அமலில் இருக்குது. இது பிரிட்டிஷர்ஸ் காலத்திலேயே ஆரம்பித்த ஒன்று தான். அவங்க பிரிட்டிஷ் வந்து கிரிமினல் லாஸை வந்து அவங்க கோடிஃபை பண்ணாங்க, அதை யூனிஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் மதங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டிஃப்ரெண்ட் லாஸையே பின்பற்றலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போவே அறிவித்தாங்க. அது அப்போலேருந்து வந்து ஒரு விஷயங்கள் விவாதமாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இந்த மாதிரி ஒரு கிரிமினல் லா இருக்கும்போது சிவில் லாஸ் வந்து ஏன் மாறுபடுது, அப்போது யூனிஃபார்ம் சிவில் கோடு தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதங்கள் அப்போலேருந்தே வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அசாம் மாநிலத்தில் சட்டசபையில் அவங்க நிறைவேற்றியிருக்கிற இந்த மசோதா திரும்ப வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு விவாதத்தை வந்து வேகப்படுத்தியிருக்கு. இது திரும்ப வந்து ஒரு பெரிய பரபரப்பான விஷயத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. அவங்களுடைய எல்லாருமே வந்து ஒரு யூனிஃபார்ம் சட்டத்துக்கு கீழே வரணும் அப்படிங்கிறது அந்த விவாதம் இருந்தாலும் எங்களுடைய மதத்துடைய சுதந்திரம் பாதிக்கப்படுது, எங்கள் பெண்கள் உரிமை பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள் இப்போ திரும்ப வந்து எழ ஆரம்பிச்சிருக்கு.
1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எல்லாரும் ஃப்ரேம் பண்ணும்போது அப்போது இந்த டிபேட் வந்து திரும்ப வருது. பர்சனல் லாஸே ஃபாலோ பண்ணலாமா, இல்லை யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆர்டிகிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது இந்தியாவுடைய செக்குலர் ஸ்டேட்டுக்கு ஒரு தேவையான விஷயந்தான். அது இம்மிடியட்டாக நம்ம பண்ணிட முடியாது, அதுக்கான டைம் எடுத்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ கான்ஸ்டியூஷன்லேயே ஃப்ரேம் பண்ணுறாங்க. அப்போது அம்பேத்கர், நேரு எல்லாமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஏன்னா அப்போ தான் சுதந்திரம் அடைந்து ஒரு முழு நாடாக ஃபுல்லாக ஃப்ரேம் ஆகி 1950 தான் வந்து ஒரு இந்தியா, ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது இந்த பிரிவினை பிரச்சனைகள்லாம் இருந்தது. பாகிஸ்தான் பிரிஞ்சது, பங்களாதேஷ் பிரிஞ்சது, அப்புறம் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ராஜ்யங்கள் வந்து அரச ராஜ்யங்கள், மாநிலங்களை வந்து ஒன்றிணைச்சது. அப்போது நிறைய ரிலீஜியஸ் டென்ஷன்ஸு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, பொருளாதார நிலையற்ற தன்மை இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்ததால் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி அப்போது இந்திய பாராளுமன்றம் விவாதிக்க முடியல. அமைச்சரவையிலேயே அவங்களால வந்து இது பற்றி ஒரு முடிவான ஒரு கருத்துக்கு அவங்களால அரைவு பண்ண முடியலை. அதனால் சரி அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுவோம், ஃப்யூச்சரில் வரவங்க அதை பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இந்த பர்சனல் லாஸ் அப்படியே இருக்கட்டும், கிரிமினல் லாஸை வந்து நம்ம யூனிஃபார்ம் பண்ணி அதை இப்போதைக்கு சட்டமாக ஏற்றி கொண்டு போயிடுவோம். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த ஆர்டிகல் 44 ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி யூசிசி கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோல்டில் தான் அது அப்போவே வந்து ஸ்டாப் ஆச்சு. இந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஐடியாவே தான் இருந்துகிட்டு இருந்துச்சே தவிர அது நடைமுறைக்கு வரல, அது முழு உருவம் அடையலை. ஆனால் வந்து அதுக்கு நடுவில் நிறையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன இந்த வழக்குகள், அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கொடுத்த உத்தரவுகளில் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அவசியமாகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஷா பானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயதான பெண்மணியோட ஒரு கேஸு உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அதில் என்னென்னா, அவங்களுடைய கணவர் ஒரு அவங்களுடைய முறைப்படி அந்த தலாக் சொல்லி அவங்கள விவாகரத்து பண்ணிடுறாரு அந்த அம்மையாரை. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்கல, அதாவது அந்த ஜீவானாம்சம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அவங்களுக்கு அவரு கொடுக்கல, மாதம் ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பேசுகிறத அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி வந்து எங்களுடைய சட்டத்தில் எதுவும் ப்ரொவிஷன் இல்லை, நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கும் போது இந்தியா வந்து ஒரு செக்குலர் நாடு, ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் உங்கள் மதப்படி நீங்கள் அவங்களை விவாகரத்து பண்ணாலுமே அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தது ஆகணும், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதில் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஒரு மாதம் ஒரு 500 ரூபா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இது வந்து நடக்கிறது 1975-76 வாக்கில் அவங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு அந்த தீர்ப்புலேயே வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே சட்டம் கொண்டு வரதுக்கான வழிமுறை என்னங்கிறத அரசு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராஜீவ்காந்தி தலைமையில் 1986 ஒரு சட்டம் கொண்டு வராங்க, முஸ்லீம் லாஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம். ஃபேமிலி சிவில் லாஸ் வந்து முஸ்லீம்ஸை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராரு ராஜீவ்காந்தி. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததால் என்ன ஆயிடுச்சுன்னா, உச்சநீதிமன்றத்துடைய அந்த உத்தரவு செல்லுபடி ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா இது இந்த சட்டம் படி அவங்களுடைய பர்சனல் லாஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உச்சநீதிமன்றத்துடைய அந்த உத்தரவு படி அதுக்கப்புறம் வந்து நிறையா விஷயங்கள் நடக்கும்போது இந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் தலாக் சொல்லி அவங்கள விவாகரத்து பண்ணாலுமே அப்படின்னு சொல்லி பல ஊர்களில் இது நடக்க ஆரம்பித்த உடனேயே இந்த சட்டம் நடுவில் வந்த உடனே அந்த உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு செல்லுபடி ஆகாமல் போயிடுச்சு. அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு அந்த டைம் அப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடில். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஒரு கேஸு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு, சர்லா முத்கல் அப்படிங்கிற ஒரு கேஸ். அதாவது என்னென்னா, அவங்க ஒரு ஹிந்து குடும்பம், அந்த அம்மா வந்து ஒரு ஹிந்து, அவங்க ஹஸ்பண்டும் ஒரு ஹிந்து, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, குழந்தைங்க 2 குழந்தைங்க ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா மதம் மாறிடுறாரு, முஸ்லீம் மதத்துக்கு மாறி அவர் 2வது திருமணம் பண்ணுறாரு. ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் படி ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம லீகலாக டிவோர்ஸ் பண்ணாமல் 2வது திருமணம் பண்ண முடியாது. ஆனால் வந்து இஸ்லாமிய குடும்ப சட்டத்தில் அப்படி கிடையாது, அவங்க 2வது திருமணம் பண்ணுறதுக்கு அது அனுமதிக்குது. ஆனால் இப்போ இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, சரளா அவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு,
அவர் வந்து இந்து மதத்திலேருந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாறி அங்கே 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த கேஸுமே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அப்போ அந்த டைமில் ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட கேஸ் இது. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவுமே வந்து சட்டப்படி குற்றம் தான், நீங்கள் ஹிந்துவாக இருக்கீங்க, நீங்கள் இஸ்லாமிய மதம் மாறி 2வது திருமணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, நீங்கள் முறைப்படி உங்களுடைய முதல் மனைவியை நீங்கள் விவாகரத்து பண்ணாதான் நீங்கள் அந்த இதுக்குமே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த தீர்ப்பு சொல்கிறாங்க. அந்த தீர்ப்புலேயே வந்து அவங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஒரே நாடு ஒரே சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் ஐபிசி இப்போ பிஎன்எஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி நீங்கள் சிவில் லாஸும் ஃபேமிலி லாஸும் நீங்கள் மாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி 2000 லில்லி தாமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஆகுது. அந்த டைம்லேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அது போகும்போது சுப்ரீம் கோர்ட் இதே மாதிரி ஒரு வாதத்தை தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்த உத்தரவு இருக்குது, தீர்ப்பு இருக்குது, ஆனால் நீங்கள் மதம் மாறி இந்த மாதிரி ஒரு விஷயம் கல்யாணம் பண்ணுறீங்க, 2வது கல்யாணங்கிறது அது இல்லீகலாக தான் கருதப்படும், உங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு. அடுத்தது 2017 இதே மாதிரி ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அதில் ஷயாரா பானு அப்படிங்கிறவங்களுடைய அந்த வழக்கு, அதில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ட்ரிபிள் தலாக் 3 முறை தலாக் சொல்லி அவங்கள விவாகரத்து பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கிடைக்கல, குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க, இதுவே வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்குது, எப்படி வந்து சட்ட முறைப்படி ஒருத்தவங்களை விவாகரத்து பண்ணாமல் அவங்கள ஒரு மத அடிப்படையில் அவங்கள விவாகரத்து பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஜீவனாம்சமோ இல்லை குழந்தைங்களுக்கு எதுவுமே கொடுக்காம எப்படி இதை பண்ண முடியும், இது வந்து ஒரு சட்டத்திற்கு புறம்பான விஷயம், இதை ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு மத்திய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவில் பிஜேபி அரசு நடந்துகிட்ருக்கு 2014 இருந்து. அப்போது 2019 ஒரு சட்டம் வந்து இந்தியாவில் கொண்டு வராங்க. அந்த ட்ரிபிள் தலாக் வந்து ஒழிக்கிறதுக்கான சட்டம், ட்ரிபிள் தலாக் கேஸு 2019 இதை கொண்டு வராங்க. அது வரைக்கும் இந்த நீங்கள் தலாக் சொல்லி அவங்க மனைவி வந்து இஸ்லாம் மதத்தினர் வந்து விவாகரத்து பண்ணிட்டு இருந்த விஷயம் முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே அவங்க லீகலாக முறைப்படி கோர்ட்டுக்கு போயிட்டு தான் அந்த விவாகரத்தை அவங்க வாங்க முடியும். இந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கி அசாம் வந்து அவங்க இந்த மசோதாவை நிறைவேற்றியிருக்கிறாங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அவங்க மாநிலத்தில் இப்போது கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியாவில் வேற எங்கேயாவது நடைமுறையில் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து கோவாவில் இது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்கே போர்ச்சுகீஸ் வந்து ஆட்சி பண்ணும்போதே வந்து இந்த சிஸ்டம் அங்கே கொண்டு வந்துட்டாங்க. காமன் லாஸ் அப்படின்னு போட்டு அவங்க எல்லா மதத்தினரும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும், அவங்களுக்கான சட்டங்கள் ஒன்றா தான் இருக்கணும், திருமணம், விவாகரத்து இல்லை பரம்பரை சொத்து, இது எல்லாமே வந்து அவங்க ஒரு காமன் லா கீழே கொண்டு வந்துட்டாங்க. இது இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு பேச்சு எழுது, கோவாவில் இதை பண்ண முடியும் அப்படின்னா ஏன் வந்து இந்தியா முழுக்க இதை ஒரு சட்டமாக நம்ம கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு எழுது, விவாதங்கள் நடக்குது, பல்வேறு எதிர்ப்புகள் வருது, ஆதரவுமே வந்து நிறையா இருந்துகிட்டு இருக்கு. அது சம்மந்தமாக மத்திய அரசு வந்து ரொம்ப நாளாக இதை புஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பிஜேபி பல காலமாக அவங்களுடைய கொள்கை உறுதிமொழிகள், ஐடியாலஜிக்கல் ப்ராமிசஸாக என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, ஆர்டிகல் 370 அதை ரிமூவ் பண்ணணும், காஷ்மீர் சம்மந்தமான விஷயங்கள் சரி செய்யணும், அப்புறம் ராமர் கோயில், அப்புறம் இந்த யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு, இதை வச்சு தான் வந்து அவங்க பல வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறை படுத்திகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்போ உத்தரகாண்டில் அது நடைமுறைக்கு வந்துடுச்சு. அடுத்தது இப்போ குஜராத்தில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அசாம் வந்து இதை மசோதாவை அங்கே நிறைவேற்றியிருக்காங்க. அசாம் வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறத ஒரு ஃபுல்லாக அதோட சரத்தை ஃபுல்லாகவே கொண்டு போகல, அதில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்க இப்போது கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த மேரேஜஸ் ஆக்ட் எல்லாத்துக்கும் காமன் ஆகிடுச்சு, அதுமாரி டிவோர்ஸ் ஆக்ட் அங்கே எல்லாத்துக்கும் காமன் ஆகிடுச்சு. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. லிவினில் இருக்கிறவங்களும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சட்டம் வந்துடுச்சு. பாலிகாமி அப்படின்னு சொல்கிற அந்த பல்வேறு திருமணங்கள் அது வந்து இப்போ அங்கே தடை பண்ணிட்டாங்க. நீங்கள் அது இன்னொரு திருமணம் பண்ணணுன்னா நீங்கள் முறைப்படி முதல் மனைவியை நீங்கள் விவாகரத்து பண்ணால் தான் அங்கே 2வது திருமணம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த முக்கியமான 4 சட்டங்களை வந்து அவங்க இப்போது அங்கே இயற்றி மசோதாவை பாஸ் பண்ணி அவங்க அசம்பிளியில் முடிச்சிட்டாங்க. ஹிமந்தா பிஸ்வாஸ் அவர்கள் தலைமையிலான பிஜேபி அசாம் அரசுடைய இந்த நடவடிக்கை ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை மாற்றுற அளவுக்கு ஒரு
பெரிய முயற்சியாக தான் பார்க்கப்படுது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் அங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, அஸ்ஸாம் பொறுத்த வரைக்கும் மலைவாழ் மக்கள் அங்கே அதிகமாக வாழ்கிற மாநிலம். அங்கே அவங்களுடைய ட்ரைபல் கஸ்டம்ஸு அந்த விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களுடைய பாரம்பரியமான நடைமுறைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுலே வந்து அரசு கவனமாக தான் அங்கே செயல்பட்டுருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நடைமுறைகளில் அவங்க எந்த மாற்றமும் கொண்டு வரலை. அந்த ட்ரெடிஷ்னல் கஸ்டமரி விஷயங்களில் எந்த மாற்றங்களும் அவங்க கொண்டு வரலை. கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் சம்மந்தமாக மட்டுமே தான். அப்போது அங்கே எதிர்ப்பாளர்கள்னு சொன்னது இது மாதிரி மலைவாழ் மக்களுடைய அவங்களோட அந்த பாரம்பரிய விஷயங்கள் பாதிக்கப்படுங்கும் போது நாங்கள் பெருசாக ஃபுல்லாக நாங்கள் அமல்படுத்தலை. இப்போதைக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நாங்கள் முறைப்படுத்தியிருக்கோம். அது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல்ஸ் வந்து பாதிக்கப்படாது. அதாவது அவங்க திருமணம் பண்ணுற முறைகள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவங்களுடைய பாரம்பரிய முறைகள் படியே அவங்க எல்லாமே திருமணம் பண்ணிக்கலாம். திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வந்து பதிவு பண்ணி ஆகணும். விவாகரத்துக்கு அவங்க சட்ட நடைமுறை பண்ணி ஆகணும். இரண்டாவது திருமணம் அவங்க கஸ்டமரி விஷயமாக இருந்தாலுமே அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டங்கள் தான் இப்போதைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த விளக்கத்தையும் வந்து மாநில அரசு வந்து கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களான நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, திரிபுரா அந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே மலைவாழ் மக்களுடைய அந்த பாரம்பரியமான நடைமுறைகள் நிறையா இருக்குது. இது எல்லாமே பாதிக்கப்படாமல் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த சட்டத்தை நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்கிறாங்க. அது போக அவங்களுக்கான அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஆர்டிகல் 371 வந்து அந்த ட்ரெடிஷ்னல் கஸ்டமரி விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே கொடுக்குது. அதனால் அதையும் மத்திய அரசு மீறாமல் பார்த்துட்டு தான் இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இது ஏன் இந்தியா ஃபுல்லாக ஒரே டைமில் கொண்டு வர முடியலை அப்படின்னா, இந்தியாவில் வந்து பல்வேறு மதங்கள் பல்வேறு சட்ட நடைமுறைகளில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதை உடனே வந்து ரொம்ப யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணிட முடியாதுங்கிறதால அந்தந்த மாநில அரசுகள் அந்த சூழ்நிலைகள் அதுக்கான நேரம் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதால அதை பொறுமையாக எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒரே சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மை மக்களுடைய ஒரு எண்ணமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு சட்டம் கிரிமினல் லாஸ் பொறுத்த வரைக்கும் அது காமனாக இருக்குது. ஆனால் ஃபேமிலி லாஸ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு மாறுது அப்படிங்கும்போது அங்கே இருக்கிறவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க ஆதரவு இல்லாமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் பொலிட்டிக்கல் ரிஃபார்மாக தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அஸ்ஸாமுடைய இந்த நடவடிக்கை இந்தியா ஃபுல்லாக தொடருமா இல்லை இன்னும் பல்வேறு தடைகள் வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பல்வேறு ஃபேமிலி லாஸ் இருக்கிறப்போ நிறைய குழப்பங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து நம்ம இந்தியாவில் இந்த பல்வேறு தனிப்பட்ட பர்சனல் லாஸ் இருக்கிறது ஒரு பலமா இல்லை பலவீனமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வாண்டரிங் மாங்க் சத்யா.